ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் வறுவல் பார்த்துடலாம். கத்திரிக்காய் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிட்டு, இல்லை பெரிய கத்திரிக்காய்னா 4 கட் பண்ணிக்கோங்க நீல வாக்கில். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு 3 சேர்த்துக்கோங்க. இது உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்து நீங்கள் அளவை கூட்டி குறைச்சிக்கலாம். சிம்மில் வச்சதுக்கப்புறம் எப்போவுமே மசாலா சேர்க்கும்போது சிம்மில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயும் உள்ளே சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இதை வந்து நல்லா அந்த மசாலா ஒட்டுற மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆகிருக்கும். நீங்கள் அந்த ரோஸ்ட் ஆன பக்கம் அப்படியே லைட்டாக அப்படியே திருப்பி விட்டுட்டு திருப்பி 5 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ணுங்கள். மூடி போட்டு குக் பண்ணுங்கள். 2 பக்கம் குக் ஆயிரும். இதுக்கு நீங்கள் தண்ணி முக்கியமாக விடக்கூடாது. தண்ணி விட்டிங்கன்னா அது வேறு மாதிரி ஒரு டேஸ்ட் ஆயிரும். இப்போ தான் வந்து ஸ்டேஜ் நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதான். நைட்டுக்கு சிம்பிளாக ப்ரெட் சில்லி பண்ணி ஃபேமிலியோடு சாப்பிட்டாச்சுங்க. என்னுடைய அந்த சிம்பிள் வீடியோ ரெசிபிலாம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.